இன்னைக்கு நாம் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நாம் ரொம்ப விரும்பி உண்ணும் வகையில் சிக்கன் வகையும் ஒன்று. சிக்கன் இப்போ பல வெரைட்டிகளில் கடையில் கிடைக்குது. அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான டேஸ்ட்டும் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனில் சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் தான். இந்த மசாலாக்கள் சுவை மிகுந்த ஒன்றாகவும் நாம் சாப்பிடக்கூடிய சிக்கனுக்கு தனித்துவமான ஒரு பண்பையும் கொடுக்குது. அப்படிப்பட்ட தனித்துவமான சுவையும் காரமான மசாலா கலவையும் கொண்டு தான் பெப்பர் சிக்கன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முழு மிளகு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2. பெப்பர் சிக்கன் மசாலா செய்யறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 3, கிராம்பு 3, வெங்காயம் 4 நறுக்கியது, தக்காளி 3 நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் தட்டியது, முன்னர் அரைத்து வைத்துள்ள மசாலா 5 டீஸ்பூன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. மசாலா அரைக்க நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் முழு தனியா, சீரகம், சோம்பு, முழு மிளகு மற்றும் காய்ந்த மிளகாய் இதை எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து 3 நிமிடங்கள் சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் அதை போட்டு பொடியாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்குற போர்ஷனே. ஸோ அதனால் இதை நல்லா வறுத்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பர் சிக்கன் மசாலா செய்ய ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மற்றும் நறுக்கிய வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இது பொன்னிறமாகும் வரை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்காமல், அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக வீட்டில் பொதுவாக எடுத்து வச்சுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இஞ்சியும் பூண்டையும் ஒரு மத்தில் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில வீட்டில் இந்த சின்ன அந்த குழவி கல்லுட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு கல் இருக்கும். அதில் கூட தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி இருக்கக்கூடாது, தட்டி இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. தொடர்ந்து நறுக்கிய தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கின பிறகு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். இதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சு கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதனால் அந்த நேரம் பார்த்து காரம் சேர்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா கலவைகள் இதுதான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லி நம்ம அரைச்சோம் பாருங்கள். அதை நமக்கு தேவையான அளவுக்கு, அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவை நல்லா கிளறி அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கலவையும் வெந்திருக்கக்கூடிய இந்த சிக்கனும் சேர்ந்து நல்லா குக் ஆகும். இந்த போர்ஷனும் முக்கியமான போர்ஷன். ஏன்னா அந்த பெப்பர்லாம் சிக்கனில் இந்த இடத்துல தான் நல்லா உள்ளே இழுக்கும், அப்சர்வ் பண்ணும். கறிக்குள்ளே இந்த பெப்பர் இறங்குறது எந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நல்லா சிம்மிலே வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிண்டி விட்டு கிளறிட்டே இருங்க. மூடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நல்லா வெந்து இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த பெப்பர் சிக்கன் உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படின்றத கொடுக்கும். ஸோ இது நேரங்கள் முக்கியம். ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க, 15 நிமிஷம் வேக வைங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்தந்த நேரத்தில் வேக வைக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து உங்களுடைய சாப்பாட்டோட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த சண்டே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். வல்லவன் உங்களில் ஒருவன்